சிஎஸ்கே வெறும் 4 கோடிக்கு எம்எஸ் தோனியை அடுத்த ஐபிஎல் சீசனுக்காக ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அதான் நெசம். என்ன நடந்துச்சுன்னா, பிசிசிஐ ஐபிஎல் 2025 மெகா சீசனுக்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அந்த ரூலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக்ஸிமமாக ஒரு டீம் 6 பிளேயர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதில் 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிளேயர்ஸ், மேக்ஸிமம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அன்கேப்டு பிளேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காகவோ இல்லை அவங்க கண்ட்ரிக்காகவோ ஆடாத பிளேயர் மட்டும் அன்கேப்டு பிளேயர் கிடையாது. இந்தியாவுக்காக ஆடி ரிட்டையர் ஆகி 5 வருஷமான பிளேயர்ஸ், 5 வருஷமாக பிசிசியோட சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இல்லாத பிளேயர்ஸ் கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுமா, சிஎஸ்கே தோனி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். மும்பை வந்து பியூச்சரோட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு அன்கேப்டு பிளேயராக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரே நாளில் 7.5 லட்ச ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 11 பேர் கொண்ட குழுவில் இருந்தால் மட்டும் போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் 7.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஐபிஎல் விளையாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் வாழ்க்கையிலுமே இது நடக்க போகுது. எப்படிப்பான்னு கேட்டுட்டிங்கன்னா, அதுதான் பிசிசி கொண்டு வந்துருக்க புது ரூல். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்ல இனிமேல் ஒவ்வொரு மேட்சஸ் ஆடுற பிளேயருக்குமே 7.5 லட்ச ரூபா மேட்ச் ஃபீயாக வந்து அவங்க தர போகிறாங்க. அது வந்து அவங்க மேட்ச் ஆடுறதுக்கு காசாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லட்ச ரூபாயை ஒரு மேட்சுக்கு தர போகிறாங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, போனாட்டி குஜராத் டைட்டன்ஸ் சாய் சூர்சனை 20 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த 20 லட்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சே கிடைக்கும். ஆனால் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சாய் சூர்சன் 20 லட்சத்துக்கு ஏலத்துக்கு எடுத்து அவர் 14 லீக் மேட்சுமே ஆடினார்னா 14 × 7.5 லட்சம், அது எவ்வளோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 லட்சம் இல்லாமல் அவர் மேட்ச் ஆடுறதுக்கு காசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் அக்கௌண்ட்டில் வரப்போகுது. பங்காளி நல்லா கௌரவமான ஆளுதான் நீ. அன்கேப் பிளேயர் ரூலை திரும்ப கொண்டு வந்து தோனி வெறும் 4 கோடிக்கு வளைச்சு போட போறேன். என்ஜாய் பண்ணு. உன் காட்டுல மழை பங்காளி எல்லாம் நம்ம ராஜா இருந்திருந்தா 18 கோடி 20 கோடி போக வேண்டிய ஆளை வேறு 4 கோடிக்கே வளைச்சு போட்டுருக்கோம்ல. சும்மாவா? ஆமா, நீயே சந்தோஷப்படுற. சுனில் ரிட்டர்ன் பண்ண முடியாதுடா. அதாவது இந்தியாவுக்காக ஆடி கடைசி 5 வருஷமா ஆனுவல் கான்ட்ராக்ட் இல்லாத பிளேயரை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த ரூல் ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயருக்கு மட்டும்தான். ஃபாரின் பிளேயர்லாம் நீ ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. நீ சுனில் நரேன்லையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆர்சிபி ஃபேப் டூப்ளஸையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த ரூல் ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயருக்கா? எம்எஸ் தோனி மட்டும் தான் அந்த ரூலு ஒரு மனுஷன் ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் அந்த ரூலே கொண்டு வந்திருக்காங்க. இல்லாம அந்த ரூல் 7வது ரூலாக போட்டிருக்காங்கடா. தலை ஃபார் ரீசனா செயல் தம்பி, பிசிசிஐ செயல். ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்னா நாங்கள் சந்தீப் சர்மா ரிட்டர்ன் பண்ணுவோம், ஜிடி மோஹித் சர்மா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன் விஜய் சங்கர் கூட அந்த ரூல் மூலயமா 4 கோடி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். யாராவது இந்த பிளேயர் இடத்துல எடுக்கிறீங்களா? தேங்க்யூ டெல்லி கேபிட்டல். சிவன் துபே சோல் டு டெல்லி கேபிட்டல் 8 crores. சிஎஸ்கே இப்போ நீங்கள் ஆர்டிஎம் பண்ண விரும்புறீங்களா? எங்க தலைமை சொல்லிட்டாரு, கண்டிப்பா நாங்க ஆர்டிஎம் பண்ண தான் போறோம். ஆர்டிஎம் பண்ணுறீங்களா? இப்போ டெல்லி கேபிட்டல் இப்போ நீங்கள் உங்களோட விலையை சொல்லலாம். நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டுக்கு சிஎஸ்கே சிவன் துபேவை ரீட்டைன் பண்ணுவாங்க. ஆமாம், எதுக்கு இப்போ இந்த ஆள் தேவையில்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸை விலையை சொல்ல சொல்கிறேன் மச்சான்? அதான் மச்சான் புது ரூலு. இப்போ என்னன்னா, இப்போ கடைசி ஏலம் டெல்லி கேபிட்டல் கேட்டாங்களா, டெல்லி கேபிட்டல் என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் சிஎஸ்கே சிவன் துபேவை ஆர்டிஎம் பண்ண முடியும். அவங்க 10 கோடி சொல்லணும் சரி, 20 கோடி சொல்லணும் சரி, அந்த விலைக்கு தான் நம்ம சிவன் துபேவை ஆர்டிஎம் பண்ண முடியும். எந்த டீம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் கேட்டு பிடிக்கிறாங்களோ, ஹையஸ்ட் பிட் யார் வைக்கிறாங்களோ அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம இப்போ ஆர்டிஎம் பண்ண முடியும். என்னது 11 கோடியா? ஓகே, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சிஎஸ்கே நீங்கள் 11 கோடிக்கு சிவன் துபேவை ஆர்டிஎம் பண்ணுறீங்களா? 11 கோடி ஓகே தான். எங்க தலைமை சொல்லிட்டாரு, கண்டிப்பா நாங்க ஆர்டிஎம் பண்ணியே தீருவோம். 6 சாமி என்கிற சிவன் துபே சோல் டு சிஎஸ்கே பை ஆர்டி